Hi, hello, welcome to our channel Unnal Mudiyum Nanba by Meera. Today நம்ம பார்க்க போற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நிலக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். இஞ்சி பூண்டில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், ஸோ கொஞ்சம் பிசைஞ்சு பார்த்துட்டு தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் வரன்னு இருக்குது, கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த பேஸ்ட்டுக்கு வேணும். அப்போ தான் இந்த கத்திரிக்காயில் அப்ளை பண்ண முடியும். நல்லா இந்த பேஸ்ட்டுக்கு வேணும். இப்போ கத்திரிக்காயை இப்படி கட் பண்ணுங்கள், இப்படி. ஏன்னா அப்போ தான் நல்லா அப்ளை பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இப்படி நடுவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா தான் உள்ளே அப்ளை பண்ண முடியும். அடுத்து இதில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு எண்ணெய் கத்திரிக்காயை உள்ளே போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இது போல் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உள்ளே போட்டுடலாம். ஏன் எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எண்ணெயிலேயே தான் வேக வைக்க போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லை. அதனால் எண்ணெய் கொஞ்சம் உண்டுனா ஊற்றினீங்கன்னா தான் இந்த கத்திரிக்காய் எல்லாம் ஃபுல்லும் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு கத்திரிக்காயவா உள்ளே போட்டுடலாம். இன்னும் இவ்வளோ மசாலா மிஞ்சி இருக்கு, இதெல்லாம் அப்படியே மேலே அப்ளை பண்ணிடலாம். இதுதான் நமக்கு கிரேவியாக கிடைக்க போகுது. ஸோ இது அப்படியே மேலால் போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்துக்கு வந்துடும். நல்லா வெந்துருச்சுன்னா இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சுன்னா இப்படி எண்ணெய் திரிஞ்சு வரும். இப்படி வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. சுடு சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.